ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது சந்துரு சிக்ஸர் யூடியூப் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆரம்பிங்களே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து 5வது டெஸ்ட் மேட்சுக்கான ஃபஸ்ட்டு டேக்கான ரிவ்யூ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு டே இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு முக்கியம், இந்த டெஸ்ட்டு ரொம்ப இந்தியாவுக்கு முக்கியம். 5வது டெஸ்ட்டு, இந்த டெஸ்ட்டில் இந்தியா வின் பண்ணால் மட்டும்தான் பார்த்திங்கன்னா இந்த சீரீஸை லெவல் பண்ண முடியும் அப்படின்னு இந்தியா இந்த டெஸ்ட் மேட்ச்சில் பயங்கர ஒரு ப்ரெஷரோடு இருந்திருக்காங்க. இங்கிலாந்துக்கும் ஒரு ப்ரெஷர் தான். இந்த டெஸ்ட்டு இங்கிலாந்து ஜெயிச்சா தான் பார்த்தீங்கன்னா சீரீஸை வின் பண்ண முடியும். அவங்களும் ஒரு ப்ரெஷரில் இருக்கிறாங்க. இந்த டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் டாஸ் பக்கம் இந்தியா பக்கம் இல்லைங்க. டாஸ் பார்த்திங்கன்னா இங்கிலாந்து சைடு தான் போச்சு. இங்கிலாந்து ஒல்லி போப்பு தான் பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட் மேட்ச் லீட் பண்ணுறாரு. கேப்டன்சி நம்மளோட இங்கிலாந்தோட கேப்டன் பார்த்திங்கன்னா பென் ஸ்டோக்ஸ் கிடையாது. அவருக்கு பதிலாக ஒல்லி போப் லீட் பண்ணார். டாஸ் அவர் வின் பண்ணார். அங்கேயே நம்ம ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 50% பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட் மேட்சஸில் ஏதோ நடக்க போகுதுங்கிறது அப்போயே தோணி இருக்குது, நமக்கு தோணாமல் போயிடுச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிச்ச இந்தியா பார்த்திங்கன்னா ஆரம்பமே ஒரு இந்தியாவுக்கு அடிமேல் அடிங்க. எப்போவுமே அட்டகாசமாக விளையாடக்கூடிய நம்மளோட எஸ்எஸ் ஜெய்ஸ்வால் பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பெரிய ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணுவார் நினச்சிட்டு இருக்கும்போது அவருக்கு 4வது ஓவரே பார்த்திங்கன்னா அட்கின்சன் ஓவர் பார்த்திங்கன்னா ஒரு இடியாக விழுந்தது. அவரோட ஓவரில் வெறும் 2 ரன் மட்டும்தான் அவர் அடிச்சிருந்தார். இந்த ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வெறும் 2 ரன் எல்பிடபிள்யூ மூலிமா பார்த்திங்கன்னா ஃபெவிலின் 2 திரும்பினாருங்க. ப்ளஸ் அதுக்கப்புறம் கேஎல் ராகுல் அண்ட் சாய் சுதர்சன் இவங்க 2 பேரும் ஒரு அருமையான ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணி இந்தியன் டீமை எப்படியாவது நல்ல ஸ்கோர் மூவ்மெண்ட்டு கொண்டு போயிட்டுருவாங்கன்னு நினச்சிட்டு இருக்கும்போது அதுவும் ரொம்ப நேரம் நிலச்சி நிற்கல. கிறிஸ் ஓக்ஸோட ஓவரில் பார்த்திங்கன்னா கேஎல் ராகுல் இன்சைடேஜ் ஆகி விக்கெட்டை பறி கொடுத்தாருங்க. அதுக்கப்புறம் ஓகே 2 விக்கெட் போயிடுச்சு. இந்தியா கொஞ்சம் தடுமாறுன்னு இருக்காங்க. நம்மளோட கேப்டன் கில் என்ட்ரி கொடுத்தாரு. கேப்டன் கில் என்ட்ரி கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குயிக் பால்லே பார்த்திங்கன்னா டப்புன்னு ஒரு 4 பவுண்ட்ரி கிளியர் பண்ணிட்டாருங்க. 4 பவுண்ட்ரி கொஞ்சம் நேரத்தில் அடித்ததுக்கப்புறம் ஸ்கோர் கார்டு நல்ல விறுவிறுன்னு போயிட்டு இருந்தது. நல்ல லஞ்ச் டைமும் வந்தது. ப்ளஸ் 2 விக்கெட் தான் லூஸ் பண்ணி 70 மேலே இந்தியா ஸ்கோர் பண்ணி நல்ல ஒரு பொசிஷனில் இருந்த மாதிரி இருந்தது. ப்ளஸ் அதுவும் ரொம்ப நேரம் நிலைக்கல. தான் தலையிலே தானே மண்ணவாரி போட்டுக்குவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி தான் கில் நேற்று செஞ்ச ஒரு தவறுங்க. தேவையில்லாத ஒரு தேவையே இல்லை அந்த ரன்னு. ப்ளஸ் டெஸ்ட் மேட்சஸில் ஒரு சிங்கிள்ஸுங்கிறது தேவையில்லை. ஏன்னா எவ்வளவோ டைம் இருக்குது. ஏன்னா T20 விளையாடுறோமா இல்லை ஓடியை விளையாடுறோமா, பொறுமையாக விளையாண்டுட்டு போகிறது. ப்ளஸ் அவசரப்பட அந்த ஒரு ரன்னுக்காக தனது விக்கெட்டை லூஸ் பண்ணிட்டு போயிட்டாருன்னு சொல்லும். தேவையில்லாத ரன் அவுட்டுங்க. அவர் அடிச்சுட்டு ப்ளஸ் பார்த்திங்கன்னா பவுலர் கையிலே இருக்குது பால். அதாவது பவுலரு ரன்னிங்கில் பவுல் பண்ணிட்டு ரன்னிங்கில் வரும்போதே அந்த பால் எடுத்து அடிக்கக்கூடிய பொசிஷனில் பக்கத்தில் இருக்கக்கூடிய பாலுக்கு பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் நம்மளோட கேப்டன் கில் பார்த்திங்கன்னா சிங்கிள்ஸ் ஓட ட்ரை பண்ணி அவர் விக்கெட்டை லூஸ் பண்ணார். இந்த விக்கெட்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்தியாவோட பேட்டிங் அப்படியே கொலாப்ஸுங்க. அதுக்கப்புறம் வந்த பேட்டர்ஸ் யாருமே நிலச்சி நிற்கல. ஜுரேலா இருக்கட்டும், ரவீந்திர ஜடேஜாவாக இருக்கட்டும், ப்ளஸ் சாய் சுதர்சன் ரொம்ப நேரம் நிலைக்கல. அவரும் பார்த்திங்கன்னா 38 ரன்னுக்கு தனது விக்கெட்டை லூஸ் பண்ணிட்டு போயிட்டார். இப்படி ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்தியா 153 ரன்னுக்கு 6 விக்கெட்டுங்க சோழியை முடிச்சுட்டாங்க. அப்படியே பார்த்திங்கன்னா இங்கிலாந்து இந்தியாவை சோழியை முடிச்சுட்டான்னு நினச்சிட்டு இருக்கும்போது கருண் நாயர் ப்ளஸ் வாஷிங்டன் சுந்தர், போன மேட்சோட ஹீரோ நம்மளோட வாஷிங்டன் சுந்தரும் கருண் நாயர் நிறைய டெஸ்ட்டில் வாய்ப்பு கொடுத்துட்டோம். இந்த டெஸ்ட் மேட்சஸ் மட்டும் நம்ம ஏதாவது சொதப்பனோம், நம்மளை முடிச்சு விட்ருவாங்களே. இந்த டெஸ்ட் மேட்சில் எப்படியாவது ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி நம்ம வெஸ்ட் இண்டீஸ் டெஸ்ட்டு தொடருக்கு எப்படியாவது தகுதி பொருந்தி அப்படின்ட்டு போய் மாரியம்மன் கோயில் தாயத்தெல்லாம் வாங்கி கட்டிட்டு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த டெஸ்ட் மேட்ச்சு கருண் நாயர் ப்ளஸ் அட்டகாசமான ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்தினதுனால பார்த்திங்கன்னா ப்ளஸ் வாஷிங்டன் இவங்க 2 பேரும் ஒரு அட்டகாசமான ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்தினதுனால இந்தியா இன்றைக்கி ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருந்து ப்ளஸ் ஒரு கடந்து போய் ஒரு டீசெண்டான ஸ்கோர்னு சொல்லலாம். ரொம்ப பெரிய டீசெண்டான சொல்லாமல் ஒரு மினிமம் 200 ரன்னு பார்த்திங்கன்னா 6 விக்கெட் அப்படிங்கிற போயிட்டாங்க. 50 ரன் பார்ட்னர்ஷிப்புங்க. இவங்க 2 பேர்த்தோட பார்ட்னர்ஷிப் வேறு லெவலாக போச்சு. 50 ரன் வரைக்கும் போச்சு. கருண் நாயர் நல்ல சப்போர்ட் ஒரு அருமையான ஆஃப் செஞ்சுரியை பதிவு பண்ணார். ப்ளஸ் அதுக்கு சப்போர்ட்டாக பார்த்திங்கன்னா நம்மளோட லாஸ்ட் மேட்ச் ஹீரோ வாஷிங்டன் சுந்தர் நல்லா சப்போர்ட் பண்ணார். இவங்க 2 பேர்த்தோட பார்ட்னர்ஷிப் 50 ரன்னுக்கு மேலே போச்சு. இந்தியா இன்றைக்கி ஃபஸ்ட்டு டேயில் பார்த்திங்கன்னா 204 ரன்னுக்கு 6 விக்கெட்டோட முடிச்சிருக்காங்க. இவங்க 2 பேர் மட்டும் இல்லை அப்படின்னா இந்தியா இன்றைக்கி டோட்டலாகவே ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஆல் அவுட் ஆகிறது தான்
ப்ளஸ் இவங்கள இந்தியாவை இழுத்து பிடிச்சி கொண்டு போயிருக்காங்கன்னு சொல்லும் வாஷிங்டன் சுந்தர் அண்ட் கருண் நாயர். கொஞ்சம் இன்றைக்கி டே 2ல் எந்த மாதிரி இருக்க போகுது, டே 2ல் இந்தியா இதே பொசிஷனில் இருந்தாங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதுக்கு இந்த டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பென் ஸ்டோக்ஸ் விளையாட மாட்டார், சோப்ரா ஆர்ச்சர் விளையாட மாட்டார்னு ரொம்ப சந்தோஷத்தில் இருந்தோம். ஏன்னா அந்த மனுஷன் தான் இந்தியாவுக்கு அச்சுறுத்தலை கொடுத்துட்டு இருந்தார். இவங்க 2 பேரும் விளையாடலைன்னா இந்தியாவுக்கு நல்ல பெட்டரான ஒரு பொசிஷனில் இந்தியா இந்த டெஸ்ட் மேட்ச் ஈஸியாக வின் பண்ணி நினச்சிட்டு இருக்கும்போது இந்த ஒலி போப் கேப்டன் ஆனதுக்கப்புறம் இந்தியா உங்களை 300 ரன் கூட 200 ரன் கூட நாங்கள் அடிக்க விட மாட்டேன்ட்டு வெறி கொண்டு பார்த்தீங்கன்னா கேப்டன்ஷிப் பண்ணிகிட்டு இருக்காரு. அவங்களோட பவுலிங் யூனிட்டும் பயங்கரமாக இருக்குது. டங் அண்ட் அட்கின்சன் 2 பேரும் பார்த்தீங்கன்னா போட்டு இந்தியாவோட பேட்டிங் யூனிட்டை நொறுக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். வேறு லெவலாக இருந்தது அவங்களோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸு. இப்படியே 2வது நாளும் தொடர்ந்ததுன்னா இந்தியாவால் 300 ரன்னு கூட அடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. இப்படியே போக விடக்கூடாது. ப்ளஸ் இவங்களோட பார்ட்னர்ஷிப்பை கருண் நாயர் அண்டு நம்மளோட வாஷிங்டன் சுந்தர் 2 பேர்த்தோட பார்ட்னர்ஷிப்பும் நல்ல ஒரு பொசிஷன் 2வது நாளில் அமைச்சாங்க அப்படின்னா இந்தியா 300 ரன்னுக்கு மேலே அடிக்கணும் கம்பல்சரி. இனியாவது விக்கெட்டு விடாமல் அடித்தாங்க. இந்த கடைசி பேர் விக்கெட்டு, இந்த ஒரு பேட்டிங் பேர் விக்கெட் விட்டுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் பேட்டிங்கே கிடையாது. எல்லாமே பார்த்தீங்கன்னா டெய்லண்டர் பவுலிங் தான். ப்ளஸ் ஒன்றுமே பண்ண முடியாது. இவங்க 2 பேரும் ஒரு டீசெண்டாக ஒரு 300 ரன் வரைக்கும் ஒரு 100 ரன் இன்னொரு 100 ரன் பார்ட்னர்ஷிப் அமைச்சாங்கன்னா ஒரு டீசெண்டான ஸ்கோர் வந்து இங்கிலாந்துக்கு எதிராக வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸில் கொடுக்க முடியும். இல்லைனா இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 250 ரன் அடிக்கிறது கூட பெரிய விஷயமாயிரும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு கேள்விக்குறிங்க. கிரவுண்டும் க்ரீனாக இருக்குது, பிச்சும் க்ரீனாக இருக்குது. அதனால தான் போட்டு நொறுக்கி எடுக்கிறாங்க இங்கிலாந்து பவுலர்கள். பந்து பார்த்திங்கன்னா கண்ட மெனிக்கு பயங்கரமாக வருதுங்க. பிச்சு இந்தியா பவுலர்களுக்கும் நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் பிரதீஷ் கிருஷ்ணா அவர் நல்லா அடித்து போடக்கூடிய பவுலர். அவர் இந்த மேட்ச்சில் கம்பல்சரி விக்கெட்டை எடுத்தே ஆகணும். ஏன்னா பிச்சு பார்த்திங்கன்னா ஃபுல் ஆஃப் ட்ரை பிச்சே கிடையாது, நல்லா க்ரீனிஷ் பிச்சாக இருக்குது. அதனால் நல்ல ஃபாஸ்ட் பவுலருக்கு நல்ல ஹெல்ப் இருக்கக்கூடிய பிச்சு. அதனால் இந்தியாவும் நல்ல ஒரு கம்பேக் பயங்கரமாக பவுலிங் யூனிட்டில் காமிச்சே ஆகணுங்க. காமிச்சா மட்டும்தான் இந்த டெஸ்ட் மேட்ச் ஒரு அலைவாக இருக்கும், இந்தியாவுக்கும் ஃபேவரட்டாக இருக்கும். இல்லை நாங்கள் எப்பவும் போல் போட்டு கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு இந்த டெஸ்ட் மேட்ச். சோலி அவ்வளோதாங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் இந்தியா பேட்டிங்கில் சொதப்பிட்டு இருக்காங்க, ப்ளஸ் பவுலிங்கில் மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி பண்ணாங்க அப்படின்னா இங்கிலாந்து சைடு தான் இந்த டெஸ்ட் மேட்ச் போகும். அதுக்கு நம்ம வழி விட்டுறக்கூடாது. இன்றைக்கி நம்ம வெறிச்சேலாக விளையாண்டு 2வது நாளில் சிறப்பாக விளையாண்டு இங்கிலாந்துக்கு நம்ம ஒரு மரண பயத்தை காமிக்கிறோம். அது கருண் நாயர் ப்ளஸ் வந்து வாஷிங்டன் சுந்தரோட பார்ட்னர்ஷிப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ப்ளஸ் இந்தியா இன்றைக்கி ஃபஸ்ட் இன்னிங்ஸில் இந்தளவுக்கு மோசமாக விளையாண்டுருக்காங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இங்கிலாந்தோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் நீங்கள் உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது மறக்காமல் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சந்துரு சிக்ஸர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கும் சேனலும் கொஞ்சம் டெவலப் ஆகும், ப்ளஸ் நம்மளோட நட்பும் கொஞ்சம் டெவலப் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பண்ணலாம். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.